உட்காருங்க. உட்காருங்க. வாமா உட்காரு. உட்காருங்க. என்னாச்சுமா? ஏன் அழுவுறீங்க? அஞ்சலி என்னாச்சு? சொல்லுமா, ஏமா அழுவுறீங்க? அண்ணன், என் புள்ள முருகன் இருக்கான்ல, அவனை 2 நாளா காணோன்னு. ஐயோ, அவன் எங்க போனானே தெரியல. அவன் ஒரு வாயில்லா பூச்சி. ஏதாவது பிரச்சனையில போய் மாட்டி இருப்பானோன்னு பயமா இருக்குண்ண. யாராலையாவது அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோன்னு தோணுது. அதான் நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஆனா அவங்க சரியா விசாரிச்சு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதான் உங்ககிட்ட. பதட்டப்படாதீங்கம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆமா, என்னம்மா நடந்துச்சு? மாமா வீட்ல இருந்து முக்கியமான வேலை இருக்குன்னு வெளியே போனாரு மாமா. ம். போனதுல இருந்து திரும்ப வீட்டுக்கு வரவே இல்லை. நானும் வழக்கமா அவர் எங்கெல்லாம் போவாரோ அந்த இடத்தெல்லாம் தேடி பார்த்துட்டேன். ஆனா எந்த தகவலும் இல்லை. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? கொடுத்தேங்க, ஆனா சரியா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. மாமா, ஆ, நீங்க ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா கேட்பாங்க. நான் பேசுறேம்மா, நீங்க இருங்க. ஐயா வணக்கம், சொல்லுங்க ஐயா. யோ, என்னையா நடக்குது? என் சம்மந்தி வீட்டு பையன் ஒருத்தன் காணாம போயிருக்கான். அவனை கண்டுபிடிக்க சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அலட்சியமா இருக்கீங்களா? அப்படி ஒண்ணும் இல்லைங்க ஐயா. பையன் யாருன்னு டீட்டெயில் சொல்ல முடியுமா ஐயா? பேரு முருகன். வாய் பேச வராது, காதும் கேட்காது. சரிங்க ஐயா, நான் செக் பண்றேன். அப்புறம் அஞ்சலின்னு அவர் தங்கச்சி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு. அது என்னன்னு பாரு. ஐயா ஒரு சின்ன ரெக்வஸ்ட். என்ன சொல்லு. அந்த பையனோட போட்டோ எனக்கு அனுப்ப முடியுமா? ம், அனுப்புறேன். உடனே உன் போனுக்கு அனுப்புறேன். ம், சரிங்க ஐயா. யோ, ஒரு மினிஸ்டரோட சொந்தக்காரங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் மக்களுக்கெல்லாம் என்னையா பாதுகாப்பு கொடுப்பீங்க? இந்த பாரு, இன்னும் 2 மணி நேரம் தான் உனக்கு டைம். அந்த பையன் எங்க இருக்கான் என்னங்கிற தகவல் எனக்கு கிடைச்சாகணும், புரியுதா? சொல்லியா? ஏதாவது பிரச்சனையா என்ன? அவன் உயிருக்கு ஏதாவது ஆபத்தா? அதெல்லாம் இல்லையா, என்னால உங்களை புரிஞ்சிக்கவே முடியல ஐயா. என்னையா சொல்ற? ஐயா, அந்த ஸ்ரீகாந்த் ஆக்சிடென்ட் கேஸ்ல ஒருத்தன் வருவான், அவனை புடிச்சு உள்ள வைன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. யோ, அந்த கேஸுக்கும் இவன் தொலைஞ்சதுக்கும் என்னையா சம்பந்தம்? ஐயா, நீங்க யாரு போட்டோவை அனுப்பி கண்டுபிடிக்க சொன்னீங்களோ அவனதான் உங்க பையன் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறதும். என்னையா சொல்ற? ஆமாங்க ஐயா, உங்க போனுக்கு வேணா போட்டோ அனுப்புறேன், பாருங்க ஒரு வாட்டி. அனுப்பி வை. யோ, என்னையா என் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்க? எனக்கு என்னையா தெரியும், நீங்க தான் அனுப்பி வச்சது. நானா? தம்பி தம்பி சாப்பிடு. ஆமா தம்பி, உனக்குதான், சாப்பிடு.
யூனிஃபார்மை கட்டுறதுக்குள்ள இன்னும் எவ்வளோ பாவம் பண்ண போறனோ. பார்க்கவே பாவமா இருக்கு சார். இவனை போடலைன்னா நம்ம நிலைமை ரொம்ப பாவமாயிடும். இவனோட விதி நம்ம துப்பாக்கியில இருக்கு. சரி, போய் எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க. சரிங்க சார்.